ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ எப்படி கோர்க்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து மல்லிகைப்பூ, அப்புறம் பூ கோர்க்கிற ஊசி, நூல் இதுதான் நமக்கு தேவை. இந்த நூல் வந்து கொஞ்சம் தடிசாக இருக்க நூலே எடுத்திருக்கேன். ஊசி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஊசி பூ கோர்க்கிறது. இப்போ வந்து நூலை வந்து நம்ம ஊசியில் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் நூலில் கோர்ப்பீங்க. நாங்கள் வந்து எப்படி கோர்ப்போம்னா, நூலை வந்து ரெட்டையாக போட்டுருவோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நூலை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் எட்ஜில் வந்து 2 பூ வச்சு நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிக்கலாம். உங்களுக்கு பூ கட்ட தெரிலனா நீங்கள் முடிச்சு கூட போட்டுக்கலாம். 4 பூ வச்சு கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி கட்டுறேன்னு. அதே மாதிரி நீங்களும் கட்டி எடுத்துக்கோங்க. இன்னும் 2 பூ வச்சு அதே மாதிரி கட்டிக்கலாம். இப்போ கட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ மேலே வந்து ஊசியில் வந்து நம்ம பூவை வந்து கோர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஊசி எடுத்துக்கிறேன் நான். பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் கோர்க்க ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த பூவில் வந்து சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. மல்லிகைப்பூ வந்து இந்த பூ வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று அப்படியே நெருக்கமாக வச்சு கோர்த்தோம்னா தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் எப்படி கோர்க்குறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு பூ பக்கத்தில் வர மாதிரியே வச்சு கோர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ரவுண்டில் குறைஞ்சது 6 பூ வைக்கிற மாதிரி வரணும். அப்படின்னா தான் கொஞ்சம் நெருக்கமாக அழகாக இருக்கும் பார்க்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் கோர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இந்த பூ டபுள் நூலாக போடும்போது அவ்வளோ சீக்கிரம் இழுக்காது. இதே இது நீங்கள் ஒரு நூலில் கோர்த்திங்கனாலோ இல்லை கட்டின பூனாலுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு இழுபட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் இழுபடாது. நல்லா பார்க்க அது ஒரு லுக்காகவும் இருக்கும் மல்லிகைப்பூ வந்து. உங்களுக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஊசி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லோவாக கோர்த்து காமிக்கிறேன், எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஊசி ஃபுல் ஊசி வர அளவுக்கு கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு ஊசி வந்து கோர்த்தாச்சு.
இப்போ கோர்த்தத வந்து அப்படியே மெதுவா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளி விட்டுறலாம் அந்த நூலுக்குள்ள. மெதுவா தள்ளுங்க. அது பார்த்தீங்கன்னா, அத பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரவுண்டு ஷேப்ல கிடச்சிருக்கு நமக்கு. மெதுவா அந்த மாரி உள்ள தள்ளி விட்டீங்கன்னா, நமக்கு பூ வந்து உள்ள போய் கடைசி அந்த கட்டின பூவோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாரியே நம்ம ஒரு 5, 6 ஊசி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை ஊசி கோர்த்து எடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஊசி வேணுமோ இதே சேம் பேட்டர்ன்லேயே நீங்க கோர்த்து எடுத்தீங்கன்னா, அழகா பூ வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு எனக்கு பூவு. இந்த பூ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாரி கோர்த்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு கோர்த்து முடிச்சுட்டு, கடைசி வந்து நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ, அதே மாரி 2 பூ வச்சு கட்டி முடிச்சுக்கலாம். ஏன்னா, பூ வந்து உதிராம இருக்கும் கட்டிட்டோம்னா. இல்லைன்னா முடிச்சாவது போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூ கட்ட தெரிலன்னா, நீங்க முடிச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ 4 பூ எப்படி வச்சு கட்டினேனோ, அதே மாரி ஃபினிஷிங்கும் வச்சு கட்டி முடிச்சுட்டோம்னா, நம்ம பூ வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.